ஹே காய்ஸ், வெல்கம் டு ஹாட் கேமிங். நம்ம இன்னைக்கு ரோப்ளாக்ஸ்ல இந்த குழந்தைய தான் பாத்துக்க போறோம். ஓஹோ, இதான் அந்த குழந்தையோட போட்டோ போல. இந்த குழந்தை இப்படிதான் இருக்கும் போல. ஓகேங்க, எவ்வளவு பெரிய ஃப்ரேம் வச்சிருக்காங்க பாருங்க. ரொம்ப பணக்கார வீட்டு பிள்ளையா இருக்கும் போல. ஓகே, என்ன இதே காட்டுறாங்க அப்படின்னு திருப்பி. ஐயோ, இது என்னது குழந்தைன்னு சொன்னாங்க, இது ஏர்லயே பறந்து வருது. ஐயோ, இது மோசமான குழந்தையா இருக்கும் போலயே. குழந்தையின் உருவத்துல ஒரு குட்டி சாத்தான். அதனால இது கையில மாட்டாம தப்பிச்சு போகணும். மாட்டணும், அது நம்மளை பிடிச்சி விழுங்கிருங்க. அதனால கையில மாட்டாம போனோம். பாருங்க எவ்வளவு பெரிய பொம்மைன்னு, ஏதாவது வச்சு விளையாடுற பொம்மை போல. ஓஹோ, இது என்னது மேப் மாதிரி இருக்குது. ஓஹோ, இது நம்ம தப்பிச்சு போக வேண்டிய இடம் போல. இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்றோம். இப்படிதான் வந்து லாஸ்ட்ல அதே இடத்துல வந்து நிக்குது. என்னடா இது, ஸ்டார்ட் பண்ண இடத்துல வந்து முடியுது. ஓஹோ, இவங்கலாம் இதுக்கு முன்னாடி இங்க வேலைக்கு வந்து தப்பிச்சு போனவங்க லிஸ்ட் போல. இந்த லிஸ்ட்ல நம்ம பேர் வரணுங்க. கண்டிப்பா நம்மளும் தப்பிச்சு போய் இந்த லிஸ்ட்ல நம்ம பேரை வர வைப்போம். ஓகே, டோர் ஓபன் ஆயிடுச்சு. என்ன வழியே இல்ல. ஓ, 10 காயின்ஸ் இருக்கணுமாமா. வழியே இல்லையங்க. என்னங்க எங்க வந்து வசமா அம்பிட்டுக்கிட்டோம். எப்படி தப்பிச்சு போறதே தெரியலங்க. அடங்க கொய்யால, எப்படி தப்பிச்சு போறதே தெரியல. ஓ, இந்த இருக்குது வழி. வழியை திறந்தாச்சு. இப்படி போவோம். வழியை திறந்துட்டு போக ஆரம்பிக்கலாங்க. ஐயோ, இது என்னதுங்க, நீங்க இதை பாத்தீங்களாங்க? இது டிஃப்ரெண்டா இருந்தது. மாதிரி வந்து எட்டி வாட்டி பார்த்துட்டு போகுது. என்ன கொடுறமோ தெரியலையங்க. ஓகே காய்ஸ், இது வரைக்கும் இந்த வீடியோ நீங்க லைக் பண்ண பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. அப்படி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆன் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ்ல உங்களுக்கு டிங்கு டாங்குன்னு கிடைக்கும் காய்ஸ். இப்ப எப்படி போறதுன்னு தெரியலையே. ஓஹோ, இந்த ஷீட் எடுத்து நம்ம தப்பிச்சு போனோமாமா. பீம்ஸ் டு பில்ட் ஏ வே அக்ராஸ். நம்ம கிராஸ் பண்றதுக்கு இதை யூஸ் பண்ணி நம்ம கிராஸ் பண்ணி போய்க்கணுமாமா. ஓகே, இதை போய் வச்சு கரெக்டா பிளேஸ் பண்ணுவோம். என்னங்க இப்படி இருக்குது, இப்படி பிளேஸ் பண்றது? ஓ, வச்சோடனே கரெக்டா விழுந்துருதுங்க. இதே பிரிசனர் கேம்னா ஒரு இதை வச்சே தப்பிச்சு போயிடலாம். இதுல அப்படி கிடையாது. ஒவ்வொரு தடையும் போய் அங்க போய் எடுக்க போனோம். வேற என்னங்க பண்றது, ஒவ்வொரு தடையும் போய் எடுத்துட்டு வருவோம். வேற வழி கிடையாது நம்மளுக்கு. இப்போ எடுத்தாச்சு, போக ஆரம்பிப்போம். நெக்ஸ்ட் கொண்டு போய் அதே இடத்துல பிளேஸ் பண்ணுவோம். பிளேஸ் பண்ணிட்டு தப்பிச்சு போவாங்க. என்னடா இது, ஒவ்வொரு தடவையும் வந்து எடுக்க வேண்டியதா இருக்கு. என்னடா எனக்கு வந்து சோதனை. ஓகே, இது ஒன்னே ஒண்ணுதான், வேற இல்ல. இது ஒன்னே ஒண்ணுதான் இருக்குது. கரெக்டா அதை எடுத்துட்டோம்னா அடுத்து அப்படி தப்பிச்சு போயிடலாம். இங்க வர வேண்டிய அவசியம் இருக்காது நம்மளுக்கு. ஓகேங்க, மறுபடியும் தப்பிச்சு வர போறோம். ஓகே, ஒன்னே ஒண்ணுதான், கரெக்டா பிளேஸ் பண்ணணும். சொல்லி வாய முடுறதுக்குள்ள உள்ள விழுந்து ஆர்வக்குள்ளார்ல கீழே விழுந்து மறையா சலாயிட்டேன். ஓகே, போச்சுடா. இது வேற எதையாவது வாங்க வாங்க. இங்க துட்டுல பாஸ் துட்டு இருந்தா நாங்களே வாங்குவோம். ஓகே, இப்ப அங்க போவோம். இங்க இருந்து அந்த பக்கம் போய் அங்க இந்த மேல ஜம்ப் பண்ணி கரெக்டா ஓடிடலாம். ஓகே, கரெக்டா அதை பிளேஸ் பண்ணியாச்சு. இப்போ அது மேல ஏறி போவோம். அங்க ஏதோ லைட் தெரியுது, என்னதுன்னு தெரியல. அங்கதான் ஜம்ப் பண்ணணுமா என்னன்னு வேற தெரியல. எங்க எப்படி போகணும்னு வேற தெரியல. சுத்தி சுத்தி முட்டுச்சந்தா இருக்குது. கீழேதான் வழி இருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கு கீழே பாத்துக்கிடுவோம். ஓகே, அந்த ஒரு காயின் இருக்குதுங்க, அந்த காயின் எடுத்துக்கிடுவோம். காயின் தானே 10 காயின் எடுக்க சொன்னது. ஓகே, 2 காயின் எடுத்துட்டோமா. மொதல் காயின் எங்க எடுத்தோம்னே தெரியல. நம்ம 2 காயின் எடுத்துருக்குறோம். 2வது காயின் மட்டும் தான் நான் பார்த்தேன். மொதல் காயின் எங்க எடுத்தோம்னே நான் பார்க்கல. ஓகே, இப்போ இந்த காத்துல பறந்து போகணும் போல. ஓகே, ஜம்ப் பண்ணி வந்துட்டோம். இப்போ இங்க இருந்து அங்க ஜம்ப் பண்ணி, அங்க இருந்து அப்படி ஜம்ப் பண்ணி, இப்படி ஜம்ப் பண்ணி தப்பிச்சு போயிட வேண்டியதான். தப்பிச்சு வந்துட்டோம். என்ன டோர் அடைச்சு வச்சிருக்காங்க? ஓஹோ, இதே ஓப்பன் பண்ணி போகணுமா? அந்த விண்டோ ஓப்பன் பண்ணி போகணும் போல. ஏன்னா இதை அடைச்சு வச்சிருக்காங்க. இப்போ கரெக்டா அந்த விண்டோ ஓப்பன் பண்ணி தப்பிச்சு போக ஆரம்பிப்போம். எப்படி தப்பிக்கிறதுனே தெரியலங்க. இந்த கால் வைக்கிறதம்லாம் கண்ணிவிடியா வச்சிருக்காங்க. மனுஷன் உயிர் வாழ்றதுக்கே ரொம்ப எல்லாம் கஷ்டமா இருக்குது. ஒரே அக்கப்போர் பண்றாங்க, அக்கப்போர். கரெக்டா வந்தாச்சு. இப்ப இந்த டோர் என்ன ஸ்விம்மிங் பூல் மாதிரி இருக்குது. ஓஹோ, ஸ்விம்மிங் பூல்லுங்க. அது இருக்கிற இடம் தான் போல. ஏதோ விளையாடுற இடம் போல. டாய்ஸ் எல்லாம் இருக்குது. டிஃப்ரெண்டா இருக்குது இந்த இடமே. ஓஹோ, நெருப்பு குழம்புகள் அத்தனை சிறகுகள் இருக்கு. மரியாதை செலவு பண்ணிட்டு கரெக்டா ஜம்ப் பண்ணி அதுலயே விழுந்துட்டேன். அதனால பிரச்சனை இல்லைங்க. மறுபடியும் போவோம். வேற என்னங்க பண்றது, கர்ணம் தப்பனா மரணம் தான். இருந்தாலும் நம்ம ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்சுதான் வேலைக்கு வந்தோம். அதனால கரெக்டா தப்பிச்சு போவோம். குழந்தைன்னு நினைச்சு வந்தவங்க, இது குழந்தையின் வடிவத்தில் ஒரு குட்டி சாத்தா இருந்திருக்கு. அது நம்மளுக்கு தெரியாம போச்சு. ஓகே, இப்ப இங்க வந்தாச்சு. இதுல இருந்து அந்த பக்கம் ஜம்ப் பண்ணி, அங்க இருந்து இங்க ஜம்ப் பண்ணி 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 போயிருவோங்க. வேற வழி இல்ல. வேற என்னங்க பண்றது, நம்மளுக்கு வந்து இப்படி அவசரமா அம்பளுவோம். நம்மனா கனவாங்க கண்டோம். ஓகே காய்ஸ், அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். என்ன அப்படின்னா, இது வரைக்கும் நீங்க இந்த வீடியோவை லைக் பண்ணா பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. அப்படி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கொடுத்து வச்சுக்கோங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ கொடுத்துக்கு ரொம்பவே மோட்டிவேஷனா இருக்கும்.
மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க காய்ஸ். அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ்ல அவங்க டிங்கடாங்கன்னு கிடைக்கும். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ண முடியும் காய்ஸ். ஓகே, இந்த ஒரு காயின் இருக்குது. என்னடா இது கொடுமை, இந்த காயின் எடுத்துப்போம். 3-4 காயின் எடுத்துட்டோமா, 3வது காயின் எங்க எடுத்தது தெரியலையேங்க. என்னங்க ஒரு காயினை விட்டுருதோம். ஓகே, இப்ப மேல ஏறுவோம். இங்க என்ன இருக்குன்னு தெரியல. ஓ, அங்க ஒரு பட்டன் இருக்குதா, 3 பட்டனும் 2 பட்டனும் அமுக்கணும்னு பார்த்தோம். இதுல 2வது பட்டன் தான் இருக்குது. கரெக்டா அதுல ஜம்ப் அப் பண்ணி கரெக்டா நெருப்புக்குள்ளேயே கால வச்சிட்டேன். ஓகே, பரவாயில்லங்க. மறுபடியும் முதல்ல இருந்து ட்ரை பண்ணுவோம். முயற்சியுடைய நிகழ்ச்சி அடையாருங்க. நம்மளுக்கு நிறைய முயற்சி இருக்கு, நம்ம கண்டிப்பா ஜெயிப்போம். நான் யூ கேன் டூ இட். தப்பிச்சு போடா கைப்பில்ல, தப்பிச்சு போ. கொஞ்ச தான் இருக்கு, வந்துட்டோம் ஒரு வழியா. 2வது பட்டன் அமைக்கிட்டோம். இப்போ 3வது பட்டன் அமைக்கிட்டோம்னா நம்ம தப்பிச்சு போயிடலாம். ஓகே, ஜம்ப் பண்ணிட்டோம். இப்போ கரெக்டா அங்க இருந்து அங்க ஜம்ப போட்டு, அப்படி ஜம்ப போட்டு, இப்படி ஜம்ப போட்டு மேல போய், ஐயோ தலை மாட்டிக்கிட்டேங்க. என்னங்க இது கொடுமை. பாருங்க, நம்ம தலை பயங்கரமா மாட்டிருக்கு. கரெக்டா நம்ம இந்த பக்கம் ஜம்ப் பண்ணிருக்கணும், தப்பா ஜம்ப் பண்ணிட்டோம். ஐயோ, நல்ல வேலைக்கு கொஞ்சம்னா அந்த நெருப்புக்குழியில வரப்பட்டிருப்போம். சுத்தி கால் வைக்கிற இடம்லாம் கண்ணிவடியா போட்டிருக்கீங்களா? ஏன்டா அப்படின்னு சோதிக்கிறீங்க? எப்படி தப்பிக்கிறதுனே வேற தெரியல. வந்துட்டோம் ஒரு வழியா. இப்போ 3வது பட்டன் நமக்கு அப்புறமா. ஓகே, 3வது பட்டன் அமைக்காச்சு. என்னங்க 4 பட்டன் ஆப்போம். நான் 3 பட்டன் தான் நினைச்சேன், 4 பட்டன் அமுக்கணும் போல. ஓஹோ, 3 பட்டன் தான். அங்க கீழே அமுக்கணுது வேற. முதல்ல நம்ம அமுக்கணுது வேற பட்டன். இது 2 தான் அந்த டோருக்குள்ள பட்டன். ஓகே, ஒரு வழியா அமைக்கி வந்துட்டோம் காய்ஸ். இங்க என்ன ஆபத்து இருக்கு? ஏதோ பச்சை கலர்ல நெருப்புக்குழிய ஊத்தி வச்சிருக்கு அந்த பேபி. இது பேபி கிடையாதுங்க. ஐயோ, அந்த விஷவாயு நம்மள தாக்கிருச்சு. இப்ப நாங்க தெரியுது அது என்ன பச்சை கலர்னு. உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க காய்ஸ். எனக்கு என்னதுன்னு தெரிஞ்சு போச்சு. அந்த விஷவாயு எதுல இருந்து வருதுன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஓகே காய்ஸ், இப்போ நம்ம கரெக்டா போய் அந்த வால்வு ஆஃப் பண்ணணும். அப்பல வால்வு ஆஃப் பண்ணாம போயிட்டேன், அதனாலதான் நிறைய சார் ஆயிட்டோம். இந்த தடவை கரெக்டா வால்வு ஆஃப் பண்ணிட்டு தப்பிச்சு போவோம். பாத்தீங்களா, வால்வு ஆஃப் பண்ணவும் அந்த பச்சை கலர் கேஸ் காணாம போயிருச்சு. ஒரு வழியா தப்பிச்சு லாஸ்ட்டுக்கு வந்தாச்சுங்க. ஐயோ, சொல்லி வாய முறதுக்குள்ள மறுகேசல் ஆயிட்டேனே. பரவாயில்லங்க, மறுபடியும் ட்ரை பண்ணுவோம். விட்டு கொடுக்குறதா இல்லைங்க நானு. இப்ப எப்படி போனோம்? இப்படியா அப்படியா எப்படி? ஓ, இப்படிதானா? ஓகே, கரெக்டா தான் வர்றோம்னா ஓகே. தப்பா வந்து மறுபடியும் சுத்தி வந்துட்டே இருக்க கூடாது. ஓகே, இந்த தடவை கரெக்டா ஜம்ப் பண்ணி போயிடணும். போன தடவை மாதிரி மறுக்கலஸ் ஆகிடக்கூடாது. பிரஸ்மியா அமைக்கியாச்சு. இதுக்கப்புறம் எப்படி போகணும்? ஓ, டோர் ஓப்பன் பண்ணிட்டு போகணுமாமா. அங்க ஏதோ நிக்குது. யாருடா அது? எவன்டா? ஐயோ, அந்த பேபி தாங்க. அங்க பாருங்க எப்படி கைய வச்சுக்கிட்டு வருதுன்னு. ஒரு மாதிரி புறா மாதிரி கையை பின்னாடி வச்சுட்டு வருது. என்னடா இது கொடுமை, எனக்கு வந்து சோதனைடா. தப்பிச்சு போடா கைப்ப நிற்காதடா, தப்பிச்சு போ. வந்துட போகுது அந்த பேபி. இது பேபி இல்ல, குழந்தையின் வடிவத்துல குட்டி சாத்தான். நிக்குதா போயிட்டான்னு தெரியலையே. ஓ, அங்க பார்த்து போகுதுங்க. அந்த போது பாருங்க கையை விரிச்சுக்கிட்டு போகுது. நம்ம அதுக்குள்ள தப்பிச்சு போற வழியை பார்ப்போங்க. வேற என்ன பண்றது? நிக்கிற ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு செகண்டும் நம்ம உயிருக்கு உத்தரவாதமே கிடையாது. ஓகே, வந்துட்டோம். இதுக்கப்புறம் எங்க போறது? ஐயோ, இந்த ஒண்ணு வந்து நிக்குது. இது என்னது இது? ஐயோ, இது 500 பாயிண்டா. இதை குறைச்சாதான் நம்மளோட ஹெல்த், 500, அவனோட ஹெல்த் 500 குறைச்சாதான் நம்மளால தப்பிக்க முடியும். என்னங்க இது? சுருங்கிட்டான், ஒண்ணும் இல்லாம ஆயிட்டான், செத்துட்டாங்க. டோர் ஓப்பன் ஆயிட்டு. ஓகே, தப்பிச்சு போக ஆரம்பிப்பாங்க. ஒரு வழியா தப்பிச்சிட்டோம். அவனை கொன்னாச்சு. நம்ம இப்போ கரெக்டா தப்பிச்சு போனோம். என்ன அவங்க ஒன்னானா நம்ம கொண்டோமான்னு வேற தெரியலங்க. என்ன நடக்குதுன்னே வேற தெரியல. என்னடா இது, நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியல. ஓகே, நம்ம மறுபடியும் முதல்ல இருந்து வருவோம். வேற என்னங்க பண்றது? நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியல. நம்ம அவனை கொண்டுட்டோம், இருந்தாலும் நம்மளுக்கு வந்து எதுவுமே பண்ண முடியல. நம்மளால தப்பிச்சே போக முடியல. ஏன் இப்படி ஆச்சுன்னே தெரியலங்க. ஓகே, மறுபடியும் ட்ரை பண்ணுவோம். வேற என்னங்க பண்றது? நம்மளுக்கு கால் வைக்கிறதெல்லாம் கண்ணுவடியா வச்சிருக்கீங்க. கரெக்டா தப்பிச்சு போற வழியை பார்ப்போம். நம்மளால மூவே ஆக முடியலங்க. நம்ம கை காலை யாரையும் கட்டி போட்ட மாதிரியே இருக்குதுங்க. அந்த அளவுக்கு ரணா குடுறம் பண்ணி வச்சிருக்காங்க அவங்க. எப்படி தப்பிச்சு போறதுன்னே தெரியலையே காய்ஸ். இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சின்ன ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, இது வரைக்கும் நீங்க இந்த வீடியோவை லைக் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. அப்படி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் டிங்குடாங்க கிடைக்கும். மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க காய்ஸ். நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைப் எனக்கு அடுத்தடுத்து வீடியோ கொடுத்துக்க ரொம்பவே மோட்டிவேஷனா இருக்கும் காய்ஸ். கண்டிப்பா பண்ணணும், நீங்க பண்ணுவீங்கன்னு நான் நம்புறேன்.
இந்த டைம் கரெக்டா அவனை சுட்டு கொண்டுட்டு தப்பிச்சு போயிருந்தாங்க. அவன் லைஃப் கொஞ்சம் கொஞ்சமா குறையுது. என்ன கீழே அந்த பேபியோட மண்டை வேற தெரியுது. ஒரு பேர் அது தரைக்குள்ள கூடி வருது போல நம்மளை கொல்றதுக்காண்டி. அவங்ககிட்ட மாட்ட மாட்டேன் அண்டாவாயி, இந்த தடவை பாருடி பேபி உன்னை எப்படி சுட்டு தள்ளுறோம்னு. போன தடவை நீ மிஸ் ஆயிட்ட, இந்த தடவை நான் மிஸ் ஆக விட மாட்டேன் உன்னை. கரெக்டா சுட்டு கொண்டு தப்பிச்சு போயிருவேன். ஒருபடியும் அவன் லைஃப் ரொம்ப குறைஞ்சிட்டுங்க. ஒரு 100 பாயிண்ட் தான் இருக்கு. குறைச்சிட்டோம்னா போதும். இவ்வளவு தூரம் வெடிச்சு சதறிட்டாங்க, தப்பிச்சிட்டாங்க ஒரு வழியா. போயிட்டு வரட்டா மாப்பிள்ளை, போயிட்டு விட்டு மாடி போவோம், தப்பிச்சு ஓடிடுவோம். இங்க பாருங்க லேசர் லைட் அப்ப கோடு மாதிரி போட்டு வச்சிருக்காங்க. இதுல எப்படி தப்பிச்சு போறது? ஓஹோ, எப்படி தப்பிச்சு போற வேண்டியதா இருக்கு பாருங்க. ஓகே, ப்ரெஸ் பண்ணியாச்சு. இப்ப டோர் ஓப்பன் பண்ணிட்டோம். ஐயோ அந்த பேபி இருக்குதே. ஐயோ பாத்தீங்களா அவ்வளவு நேரம் சுத்தில. ஓ அது கடவுளே, என்னலாம் அலப்புற பண்றீங்களா? நானும் அந்த பேபி தானு பயந்துட்டேன். லாஸ்ட்ல அது பொம்மைங்க, சும்மா டான்ஸ் ஆடுதுங்க. அட கொடுமைக்கு எப்படிலாம் யோசிறீங்க? கடவுளே, அட கடவுளே, என் தெய்வமே, என்னால முடியல. ரொம்ப டார்ச்சர் பண்றீங்களா நீங்க? நீங்க படுத்துற டார்ச்சர்ல என்ன பண்றோம்னு நம்மளுக்கே தெரிய மாட்டேங்குது. அந்த அளவுக்கு டார்ச்சர் பண்றாங்க. ஓகே வந்துட்டோம். என்ன மேல ஏறோம், டோர் ஓப்பன் பண்ணாம போயிட்டோமோ. ஓகே, இப்ப டோர் ஓப்பன் பண்ணிட்டு போக ஆரம்பிப்போம். இதுக்கப்புறம் என்ன ஆபத்து இருக்கோ தெரியலையேங்க. இந்த பேபி என்னெல்லாம் ஆபத்தை போட்டு வச்சிருக்குன்னு வேற தெரியல. ஐயோ, ஜம்ப் பண்ணிட்டான் ஒரு வழியா. ஓகே, ஐயோ இது யாரு? எவன்டா அவன்? எட்டி பார்த்துட்டு போறான். எவன் வேற தெரியலையேங்க. ஒரு மாதிரியா வந்து பல்ல ஈன்னு காமிச்சிட்டு போறான். என்ன ஆபத்து வச்சிருக்கான்னு வேற தெரியலையே. கரெக்டா நம்ம ஓடிடணும். இந்த கேப் கிடைக்கும் போது ஓடிடணுங்க. இல்லைன்னா நம்மளை எரிச்சு புஷ்பம் ஆயிக்கிறது. ஓகே, இப்போ ஒண்ணுதான் இருக்குது. இது தப்பிச்சிட்டோம்னா நெக்ஸ்ட் செக் பாயிண்ட் போயிருவோம். கீழே வழியா வந்துட்டோம். பக்கத்துல வந்தாச்சுங்க. வழியா நெக்ஸ்ட் செக் பாயிண்ட் வரப்போறோம். பாடா தப்பிச்சிட்டோங்க. இப்போ கரெக்டா அந்த டோர் ஓப்பன் பண்ணி உள்ள போவோம். இங்க என்ன ஆபத்து காத்திருக்குதோ? என்ன வந்த இடம் மாதிரி இருக்கு. மீண்டும் மீண்டும் முதல்ல இருந்தா என்னடா இது கொடுமைக்கு? ஓ வேற இடம் தாங்க. ஐயோ இது என்னது? ஒவ்வொரு இடத்துலயும் ஊனை வந்து எட்டி பார்த்துட்டு போதுங்க. என்ன கொடுமைன்னு தெரியலையே. இதெல்லாம் என்னதுன்னு வேற தெரியலையேங்க. எப்படி தப்பிக்கணும்னு வேற தெரியல. ஐயோ கரெக்டா ஜம்ப் பண்ணி நல்லது, கரெக்டா ஜம்ப் பண்ணிட்டேங்க. இதுல இருந்து இங்க இருந்து அங்க வால்வ் ஆஃப் பண்ணிக்கலாம். வால்வ் ஆஃப் பண்ணிட்டு போக ஆரம்பிக்கலாம். பாத்தீங்களா விஷவாயு பாட்டு கூட்டிட்டு இருக்கு. அந்த விஷவாயுல நம்ம சிக்கிற கூடாது. கரெக்டா போனோம். இங்க பாருங்க அடுத்து வந்தாச்சு. இங்க பாருங்க லேசர் லைட் எல்லாம் மின்னுது. அங்க பாருங்க அந்த அக்காவை பயங்கரமா ஜம்ப் பண்ணி போறாங்க. நானும் தப்பிச்சு போயிருவாங்கன்னு பார்த்தேன். ஆனா அந்த நெருப்பு கதிரிலே பட்டு மரியாதை ஆயிட்டாங்க. ஒரு வழியா தப்பிச்சு எண்டிங் கிட்ட வரப்போறோம்னு நினைக்கிறாங்க. நம்ம எவ்வளவு தூரம் ஓடுறோம்னு அதான் காட்டும். இந்த கேம்ல காட்டல, ஒரு சில கேம்ல கரெக்டா காட்டும். எவ்வளவு தூரம் ஓடி வந்திருக்கோங்கிறத காட்டும். ஓகே வந்தாச்சு. இங்க பாருங்க எப்படிலாம் யோசிச்சிருக்காங்க பாருங்க. பாதைய மனுஷங்க எப்படிலாம் போடுவோம். இன்னும் கன்றாவிய பிடிச்சிருக்கானுங்க. பயங்கரமா யோசிச்சு வச்சிருக்கானுங்க அவனுங்க. காய்ஸ், இது வரைக்கும் இந்த வீடியோவை நீங்க லைக் பண்ணா பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. அப்படி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு டிங்குடாங்கன்னு கிடைக்கும். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு அனுப்புங்க. அவங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணட்டும். அவங்க பார்த்தாங்கன்னா உண்மையாக அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நம்புறேன். ஒரு வழியா லேசர் எல்லாம் தாண்டி வந்துட்டோம். இப்ப கரெக்டா கீழே ஜம்ப் பண்ணி போக ஆரம்பிப்போம். என்னடா இது டனலா இருக்குது. ரொம்ப தூரம் ஓடி வந்துட்டோம். டனல் முடிஞ்ச பாடுல ஒரு வழியா டனல் முடிஞ்சிட்டு அடுத்து இருக்குன்னு தெரியலையே. மேல பார்த்து ஏறப்பட்டிருக்கு. கீழே ஒரு ஃபேன் இருக்குமோ, மேல பார்த்து திட்டு போறதுக்கு என்னன்னு வேற தெரியலையேங்க. என்ன ஆபத்து இருக்கோ தெரியலையே. அட கடவுளே, நம்ம என்னதான் பண்ண போறோம்னே தெரியல. ஓகே போவோம். கொஞ்சம் தூரம் தான். ஓகே ஜம்பே பார்த்தீங்களா, கீழே ஃபேன் தான் இருக்கு. இப்போ கண்டிப்பா மேல லேசர் லைட் இருக்கும். ஐயோ வச்சுடா, நம்ம சுட்டு கொண்டுட்டு மறுபடியும் தப்பிச்சுப்போம். ஓகே வந்தாச்சு. ஃபேன் பாருங்க பயங்கர ஸ்பீடா சுத்துது. அந்த கேப்ல நம்ம பறந்து போனோம். என்னென்ன ஆபத்து வச்சிருக்காங்களோ தெரியலையே. ஐயோ இந்த லேசர் லைட்ல படாம எப்படிங்க போறது? எப்படி திரும்பினாலும் மேல பட்டுறதுங்க பாருங்க. ஐயோ சோதிக்கிறீங்க காய்ஸ். கண்டிப்பா உங்களோட மோட்டிவேஷன் எனக்கு வேணும். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போய் யூ கேன் டூ இட்னு கமெண்ட் பண்ணா போறோம். ஐ வில் டூ இட். கண்டிப்பா என்னால பண்ண முடியும். நீங்க கொடுக்குற மோட்டிவேஷன் தான் காய்ஸ் எல்லாத்தையும் எனக்கு செய்ய ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். கண்டிப்பா நீங்க என்ன மோட்டிவேட் பண்ணணும். இன்னொரு மோட்டிவேஷன் கொடுக்கணும். அது என்ன அப்படின்னா, நீங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ஆள் கொடுத்து வச்சுக்கணும். அதுவும் எனக்கு ஒரு வகையான மோட்டிவேஷன். அடுத்தடுத்த வீடியோ போடணும்னா கண்டிப்பா இந்த ரெண்டு நீங்க பண்ணாதான் என்னால அடுத்தடுத்து வீடியோ போட முடியும். அது எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனா இருக்கும் காய்ஸ். நம்ம வீடியோ நிறைய பேர் பாக்குறாங்க, ஒரு சாட்டிஸ்பாக்சன் எனக்கு கண்டிப்பா அதுதான் கொடுக்கும். அதனால நீங்க கண்டிப்பா அதை பண்ணணும்னு நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். ஐயோ கீழே பேராத தப்பிச்சு வந்துட்டோம் காய்ஸ். எவ்வளவு தூரம் பாத்தீங்களா?
ரொம்ப தூரம் பறந்துருக்கோம். என்னடா குடும்பம் மேல இங்கேயும் ஏரோ போட்டு வச்சிருக்கீங்க, இங்க என்ன ஆபத்து இருக்கோ தெரியலங்க. எவ்வளவு தூரம் ஜம்படி வர போறாங்க. கீழே விழுந்தா எலும்பு கூட மிஞ்சாது. நம்ம உயிரோட இருந்தோம்னா உண்மையா இருந்தது அப்படின்னா கேமுங்கிறதுனால நம்ம எலும்பெல்லாம் மிஞ்சுது. ஓகே, இப்ப வந்துட்டோம். என்னடா செத்து செத்து ஆடுறோம். மறுபடி என்ன மேல கோடு போட்டிருக்கு. அட கடவுளே, மகேஷ் மறுபடியும் மீண்டும் மீண்டும் ஆடாங்க. கடவுளே, இது தெரிஞ்சிருந்தா அப்படியே ஒழுங்கா போயிருப்பனே. அடடா, நம்மள சோதிக்கணும் எல்லாம் நடந்திருக்கு. இந்த தடவை கரெக்டா போயிடணும். இந்த தடவை விட்டு கொடுத்துடக்கூடாது. மேல ஏறுவோங்க, மேல ஏறுவோம். கொஞ்சம் தூரம் தான். கவனமா போ, கவனமா போ, கவனமா போ. ஐயோ, பட்டுருச்சு. நான் என்னதான் பண்ணுவேன்? நான் இப்படிதான் தப்பிச்சு போவேன். யாராவது என்ன காப்பாத்துங்களேன். இந்த தடவை கரெக்டா ஜம்ப் பண்ணி போயிடணும். மாட்டிடக்கூடாது, மாட்டிடக்கூடாது. கரெக்டா போ, கரெக்டா போ, கரெக்டா போ, கரெக்டா போ, கரெக்டா கரெக்டா போ. அப்பாடா, தப்பிச்சிட்டாங்க. இல்லையா, எவ்வளவு கஷ்டம் பாத்தீங்களா? ஒரு மனுஷனுக்கு ஒரு சோதனை வரலாம், 2 சோதனை வரலாம், திரும்ப சோதனையா தான் இருக்குது. மறுபடியும் தப்பிச்சு மேல வந்தாச்சு. இப்ப கீழே ஏறப்பட்டிருக்கு. கீழே லேசர் லைட் எதுவும் கிடையாது. ஆனா கீழே இறங்கும்போது லேசர் லைட் இருக்கு. கீழே அங்க இருந்து ஜம்ப் பண்ணும் போது இருக்காது. ஆனா கீழே இறங்கினோடனே இந்த பாத்தீங்களா 2 லேசர் லைட் இருக்கு. இதுல படாம போனோம். பயங்கர ஹிட் ஆக்குங்க. இது தொடப்பி தான் மறுபடியும் மறுபடியும் மீண்டும் மீண்டும் மறுபடியும் வச்சிட்டாங்க நம்மள. ஓகே, எனக்கு கொஞ்சம் தூரம் தான். போம் 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 போம். நிற்க கூட நின்னோம்னா டைம் எடுத்துக்கிட்டே இருக்கும். அப்படியே தப்பிச்சோம். ஐயோ, இது எவன்டாதான் அப்பப்போ வந்து எட்டி பார்த்துட்டு வர போறானுங்களே, என்னன்னு தெரியலங்க. என்ன, நம்மளால வேகமா போக முடியல. என்னடா இது? ஓகே, இப்படிதான் போகணுமோ ஒரு வேலை. என்னங்க இது இப்படி இருக்குது? ஓகே, ஜம்ப் பண்ணி வந்துட்டோம். ஒண்ணுதான். இது ஜம்ப் பண்ணிட்டோம்னா போதும். ஐயோ, கேப் ரொம்ப இருக்குதாங்க. கரெக்டா ஜம்ப் பண்ணிடுவோமா? ஒண்ணுமே புரியலையே. இது எப்படி போகணுங்கிறது தெரியலையே. எதுவுமே ஜூஸ் ஐட்டம்ஸ் எதுவுமே வேற இல்லையேங்க அங்க. இருந்தாலும் அதை குடிச்சிட்டு தப்பிச்சு போயிருக்கலாம். என்னடா, ஓஹோ, ஜூஸ் இந்த இருக்குதுங்க. நம்ம குடிக்காம நம்ம தான் விட்டுருக்கோம். ஓஹோ, இந்த இருக்கு பாருங்க, பிரஸ்னின் பொருட்கா. இதை அமைக்கி ஜூஸ் எடுத்து அப்படி ஒரு லபக் லபக் லபக்குன்னு குடிச்சிட்டு இப்ப பாருங்க நம்ம ஓட்டத்தை என்ன வேகமா ஓட போறோம்னு. நம்மளுக்கு இப்ப வெறி பிடிச்சிருவாங்க அப்பாங்க. ஐயோ, இது என்னது கேட்டு மாதிரி இருக்குது. என்னடா இது ஓனா வந்து எட்டி பார்த்துட்டு போயிட்டு இருக்கு. இங்க நிக்கிறதுக்கே பயமாடாங்க இருக்கு. இது வீடா வேற எதுமான்னு வேற தெரியல. ஒரு வழியா தப்பிச்சு வந்துட்டோம். ஐயோ, இன்னும் தப்பிச்சு வரலையா? இன்னும் முடியலையா சார்? அட கடவுளை, நான் முடிஞ்சிட்டுன்னு நினைச்சிட்டேன் காய்ஸ். சாரி காய்ஸ், இன்னும் முடியல. இன்னும் போயிட்டே தான் இருக்கு. ஐயோ, போச்சு போச்சு போச்சு. மறுபடியும் முதல்ல இருந்துலாம் வரணும். அட கடவுளே, பொறுமை ரொம்ப அவசியம். கோபாலு, பொறுமை ரொம்ப அவசியம். பொறுமை இல்லாம போகக்கூடாது. மெதுவாகவே போனா போதும். கொஞ்சம் தூரம் தான். மீண்டும் மீண்டும் ஓட ஐயோ முடியாது. அதனால பொறுமையா போவோம். ஓகே, இந்த தடவை கரெக்டா ஓடுறோம். வேகமா போகக்கூடாது. இந்த பாதை சின்னதா இருக்கிறதுனால நம்ம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் ரொம்பவே ஜாக்கிரதையா எடுத்து வைக்கணும். ஏன்னா எங்க கால் வைக்கிற இடம்லாம் கண்ணிபிடிதாங்க. நம்மளை எப்படி மரியாதை பண்ணலாம் தான் யோசிச்சுட்டு இருப்பாங்களே தவிர இவங்க நம்மளை காப்பாத்துறது எப்படின்னு யோசிக்கவே மாட்டாங்க. ஓகே, எனக்கு கொஞ்சம் தூரம் தான் நினைக்கிறேன். ஒரு வழியா தப்பிச்சு வர போறோம். ஐயோ, விழுந்துராது தப்பிச்சு வந்துட்டாங்க ஒரு வழியா. அப்பாடா, இப்ப இந்த பட்டனை அமுக்கிட்டு தப்பிச்சு போவோம். பட்டனை அமுக்கியாச்சா? அமுக்கிட்டேன். இப்ப டோர் ஓப்பன் ஆயிருக்கும். ஓகே, ஓப்பன் இந்த டோர் ஓப்பன் பண்ணியாச்சு. இன்னும் இருக்கு. ஓ, காரா? ஓகே ஓகே, இந்த இருக்குது. இந்த பட்டனை அமுக்கிடுவோம். நம்ம பட்டன் அமுக்கதான் ஒரு இடமா ஓப்பன் ஆகுது. ஓகே, இப்ப எங்க போனோம்? ஓ, இந்த டோர் ஓப்பன் பண்ணிட்டு தப்பிச்சு போக ஆரம்பிப்போம். இங்க என்ன இருக்குதுன்னு தெரியலையேங்க. ஓ, பாருங்க, அங்க வந்துட்டான் அந்த பேபி நாங்க அண்டாவாயம் மாதிரி இருக்கான். எவ்வளவு பெருசா இருக்கான் பாருங்க. உடம்பு பாருங்க, பயங்கர பாடி பில்டரா இருப்பான் போல. நம்ம உடம்புல அவன் உடம்புல பாதி நம்ம இல்ல, மாத்தி சொல்லிட்டேன். பாருங்க, அவனுக்கு உடம்பு இல்லைங்க, எலும்பு கூடலாம் வெளியே தெரியுதுங்க. அவன் பேய மாட்டானோ. அவங்க பாருங்க, எலும்பெல்லாம் வெளியே தெரியுது. இது வேற என்னடா, பக்கத்துலயே போக விட மாட்டேங்குங்க. நம்ம பாருங்க, அட கொடுமைக்கு இதோட தொல்லை வேற தாங்க முடியலையே. அட கடவுளை, பக்கத்துல வந்ததுமே நம்மளை ஏறி மிதிச்சு கொண்டுறதுங்க. மறுபடியும் இன்னொரு டைம் ட்ரை பண்ணுவோம். இந்த தடவை விட்டுறக்கூடாது. கரெக்டா டார்கெட் பண்ணி அதை சுடணும். கொஞ்சம் தூரம் தான் சுடிச்சுட்டு கொஞ்சம் தூரம் தான் சுட்டு கொண்டுட்டோம்னா தப்பிச்சு போயிடலாம். நம்ம ஒரு வழியா அவனை கொல்லணுங்க. ஐயோ, எவ்வளோகான்னு இருக்குது. அவன் லைஃப் கொஞ்சம் கூட குறையிலையேங்க. அவனை சுட்டு கொண்டாதான் நம்ம தப்பிச்சு போக முடியும். சுட்டுக்கொள்ளு. குழந்தையும் தெய்வம் ஒன்று. ஆனா இந்த குழந்தைகள்லாம் இது குழந்தைங்களே கிடையாது. குழந்தை உருவத்துல ஒரு குட்டி சாத்தான். அதை கொண்டாதான் நம்ம தப்பிச்சு போக முடியும். நம்ம உயிர் ரொம்ப முக்கியம். அதனால கரெக்டா அவனை சுட்டு கொண்டாடு தப்பிச்சு போயிடணும். என்னடா உன் லைஃப் கொஞ்சம் கூட குறையல. ஒரு வழியா லைஃப் அரைவாசி கஷ்டம். இன்னும் ஒரு கால்வாசி தான் இருக்குது. ஓ, இன்னும் கொஞ்சம் தான் இருக்குதுங்க அவன் லைஃப் ஃபுல்லா முடிக்க போறான். இப்போ அவன் வெடிச்சு சதேருவான் கொஞ்ச நேரத்துல. முடிஞ்சிட்டு நான் ஒன்னே விடுதான் சொட்டான். அவன் சோழி முடிஞ்சிடும். ஓகே, ஜெயிச்சிட்டாங்க. அங்க பாருங்க, அவன் வெடிச்சு செதறிட்டான். இப்ப நம்ம கரெக்டா தப்பிச்சு நம்ம அந்த பஸ் நிறுத்திருக்காங்க. அந்த பஸ்ல ஏறி எஸ்கேப் ஆயிட வேண்டியதான்.
என்ன பஸ் டிரைவரே இல்ல, பஸ் டிரைவரே இல்லாம அந்த பஸ் மூவ் ஆகுது. ஒருவேளை இது கோஸ்ட் பஸ்ஸா இருக்குமோ என்னன்னு வேற தெரியலையேங்க. போஸ்ட் பஸ்ஸா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க எனக்கு கண்டிப்பா உங்களோட சப்போர்ட் எனக்கு வேணும். அதனால நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைப் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப மோட்டிவேஷனா இருக்கும். அது மட்டும் இல்லாம பெல் ஐக்கான் ஆல் கொடுத்து வச்சாதான் நம்ம போடுற வீடியோஸ்ல அவங்க டிங்கு டாங்கன்னு கிடைக்கும் காய்ஸ். அதனால மறக்காம பெல் ஐக்கான் ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, எங்க போனோம்னு தெரியலையே. அவ்வளவுதானா? கேம் முடிஞ்சுட்டாங்க, என்னன்னு வேற தெரியலையே. ஓஹோ, ஆமாங்க, கேம் முடிஞ்சுட்டு நம்ம தப்பிச்சு வந்துட்டோம் அந்த குழந்தையோட வீட்டுல இருந்து. என்னடா இது, நான் விளையாண்டுட்டு தான் இருக்கோம்னு நினைச்சேன். ஆனா நம்ம ஜெயிச்சு முடிச்சிட்டோம். ஓகே காய்ஸ், இதோட நம்ம இந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. அப்படி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைப் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே மோட்டிவேஷனா இருக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க பெல் ஐக்கான் ஆல் கொடுத்து வச்சாதான் நம்ம போடுற வீடியோஸ்ல அவங்க டிங்குட்டாங்கன்னு கிடைக்கும். அதனால மறக்காம பெல் ஐக்கானே ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க காய்ஸ். உங்களுக்கு ரோப்ளாக்ஸ்ல இத மாதிரி வேற எதுவும் வீடியோன்னா மறக்காம அதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அந்த வீடியோ நம்ம ப்ளே பண்ணி பார்ப்போம். இத மாதிரி வேற ஒரு வீடியோல வந்து உங்களை நான் பாக்குறேன் காய்ஸ். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஹாட் கேமர். டாடா பபாய், see you guys. எல்லாரும் சேஃபா இருங்க. பாய்.